இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசியை எப்ப அனுப்பலாம், எப்படி அனுப்பலான்னு நான் பதில் சொல்ல முடியாது. வேற ஒருத்தர் வந்து பதில் சொல்லுவாங்க. யார் மாமா அது? துளசியோட அப்பனா? மாப்ள, ரொம்ப அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுத்துக்கங்க, இப்ப வருவாங்க. அப்பா, யாருப்பா வராங்க? இப்ப வந்ததும் தெரியும் சிவா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அனுப்பிடாதீங்க, பாவங்க. விசாலாச்சி, என்ன நடக்கணுமோ அது நடக்கும். நான் சொன்னல, அவங்கதான். பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். நான் அட்வொகேட் அன்புக்கரசி. அம்பலம் சாரை தேடி வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் இங்க இருக்கதா சொன்னாங்க. அதுவும் நல்லதா போச்சு. அம்பலம் சார் குடும்பத்தை சேர்ந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இங்கதான் இருக்கீங்க. ஒரே நேரத்துல எல்லாருக்கும் சொல்லிடலாம். என்ன சொல்லணும்? சொல்லுவாங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இரு. முதல்ல உனக்கு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதை ஆரம்பிச்சு வச்சது நீ தானே. அம்பலம் சார் ஒரு உயில் எழுதியிருக்காரு. அதை பத்தி இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். உயிலா? என்ன உயிலு? அம்பலம், குடும்ப விஷயத்தெல்லாம் ஏன் பஞ்சாயத்துல பேசுறீங்க? துளசியை வீட்டை விட்டு அனுப்புறது தானே பஞ்சாயத்து. இதை கேட்டதும் உங்க பஞ்சாயத்து தீர்ப்பை மாத்தி எழுதுறதா இல்ல வாபஸ் வாங்குறதான்னு புரியும். இந்த உயிலை பத்தி நான் 2 பேருக்கு முன்னால சொல்லியிருக்கணும். ஒன்னு விசாலாச்சி, இன்னொன்னு சிவா. 2 பேருக்குமே நான் சொல்லல. ஏன்னா 2 பேருமே என் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். பா, என்னப்பா என்கிட்ட எதுக்குப்பா பெர்மிஷன் வாங்கணும்? நீங்க எது பண்ணாலும் சரியான காரணம் இருக்கும்னு நான் நம்புறேன்ப்பா. உலகத்துல உங்களை தவிர எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லைங்க. ஏன்னா நீங்க தான் என் உலகம். மேடம், அப்பா சொல்றத பார்த்தா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் சொல்லுங்க மேடம். ஆத்யா, டாக்குமெண்ட்ஸ். ராசம்பலம் சார் தனக்கு சொந்தமான இப்ப குடியிருக்கிற வீட்டையும் அதை சுத்தி இருக்கிற நிலத்தையும் துளசிக்கு தானமா எழுதி கொடுக்கறதா உயில் எழுதியிருக்காரு.